இங்கேருந்து பிரிஞ்சு அங்கே போயிட்டீங்க, அப்போ ஆதரவு கொடுத்துட்டீங்கன்னா ஆதரவு நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கணும். அதுன்னு இங்கேருந்து இப்போ கல்யாணம் பண்ணி போயிட்ட, லவ் பண்ணியிருந்த, லவ் வேணாம் வீட்டிலலாம் சண்டை போட்டு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வச்சுட்டாங்க. நீ அங்கே போயிட்டு இவன்ட்ட வீக்கெண்ட் ஆனால் வா நம்ம பார்ட்டி கலந்துக்கலாம், ஹோட்டலுக்கு போகலாம், என்னுடைய மனது இன்னும் நான் இன்னும் அவரை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா வாழ்க்கை நல்லா இருக்குமா? இன்னொன்று பாருங்க, அதிமுகவில் ஜெயிச்சவங்கலாம் தாவேகால போயிட்டு ராஜினாமா பண்ணிட்டு போய் சேர்றான். எதுக்கு? எம்எல்ஏவாக தானே இருக்கான். ஆமாம், அதிமுகவில் தானே இருக்கிற. அப்புறம் ஏன் தாவேகாக்கு போகிறா? ராஜினாமா பண்ணிட்டு கொள்கை பிடிச்சிருக்கா, இல்லாட்டி விஜய் பேச்சு பிடிச்சிருக்கா, இல்லை புஷி ஆனந்த் சிறப்பாக பேசுகிறான்னு பிடிச்சிருக்கா, இல்லை ஆதவ அர்ஜுன் அதிரடி காட்டுறான்னு பிடிச்சிருக்கா? இதில் எம்எல்ஏ இருந்தால் ஒன்றும் கிடையாது, எம்எல்ஏவாக இருந்தாலும் ஒன்றும் கிடையாது. தாவேகால போனால் அங்கே போயிட்டு எம்எல்ஏ ஆகிட்டா ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஏதாவது பார்த்துக்கலாம். ஏவா வேலு மீதான அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய நடவடிக்கை எல்லாமே பழிவாங்கல்னு சொல்கிறாங்க. நான் எதிர்த்து கேள்வி கேட்டார் முதல்வரை, அதனால் மறுநாளே எங்களை பழிவாங்குறாங்க. என்ன எதிர்த்து கேள்வி கேட்டார் நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான் அது. இல்லை சும்மா அந்த இடத்துல ஒரு வாதம் பார்ட்டி பண்ணான்னா எந்த கட்சின்னு சொல்லு. அவர் தான் சொல்கிறாரு 2017 கொள்ளாட்சின்றாரு, கடந்த ஆட்சின்றாரு. கடந்த ஆட்சி யாருக்கு? அவர் சொல்லித்தானே செய்கிறாரு. அப்போ இது ஏன் இப்போ சொல்லலை? ஏன் வெள்ளை அறிக்கையில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆதாரபூர்வமாக சொல்லணும். ஆதாரபூர்வமாக எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லுவாங்க. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கூட்டணி கட்சிகள்லாம் அங்கே ஒரு சாயலாக இருக்காங்க அப்படின்னா மதிமுக பெரிய அளவில் விமர்சனம் பண்ணுறாங்க. வைகோ கூட நேற்று இவங்க என்ன எனக்கு தெரியல, இவங்க சிபிஎம் விசிகாலாம் பார்த்தா குழப்பமா இருக்கு. இப்போ நான் சொன்னதா அவர் சொல்றாரு. ஏன்பா இங்கேருந்து பிரிஞ்சு அங்கே போயிட்டீங்க, அப்போ ஆதரவு கொடுத்துட்டீங்கன்னா ஆதரவு நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கணும். அதுன்னு இங்கேருந்து இப்போ கல்யாணம் பண்ணி போயிட்ட, லவ் பண்ணியிருந்த, லவ் வேணாம் வீட்டிலலாம் சண்டை போட்டு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வச்சுட்டாங்க. நீ அங்கே போயிட்டு இவன்ட்ட வீக்கெண்ட் ஆனால் வா நம்ம பார்ட்டி கலந்துக்கலாம், ஹோட்டலுக்கு போகலாம், என்னுடைய மனது இன்னும் நான் இன்னும் அவரை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா வாழ்க்கை நல்லா இருக்குமா? கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, ஒன்றும் ஒத்துக்கக்கூடாது. சரி ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அப்போ அந்த குடும்பத்தை நிம்மதியாக நடத்திட்டு போகணும். சரி ஒருத்தரை காதலிச்சோம், வீட்டில் ஒத்துக்கலை, சரி நமக்கு அந்த தைரியம் இல்லை அவங்க கூட போய் வாழ்கிறதுக்கு, அவனுக்கும் நம்மளை கூட்டு போய் வாழ்றதுக்கு தைரியம் இல்லை. சரி வீட்டில் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து வச்சாங்க, நம்மளை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. சரி இனி இந்த வாழ்க்கையில் கவனம் செலுத்துவோம், எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக. அதானே வாழ்க்கை. இங்கேயும் முடிவு தெளிவாக எடுக்கல, அங்கேயும் போயிட்டு அவர் நினைவாக இருக்குன்னு இந்த வீட்டுக்கார்ட்டே சொல்லியிருந்தா எப்படி இருக்கும்? இல்லை நாங்கள் வெளியில் வந்துடுவோம்னு திருமாவளவன் சொல்கிறாரு. இன்னொரு சைடு திமுக பக்கம் ஒரு 5 எம்எல்ஏ தாவேக எம்எல்ஏகளை விலை பேசினாங்க அப்படிங்கிற அதெல்லாம் விட்டுங்க. தாவேகால கடுமையாக இவங்க சொல்கிற ஆட்கள் எல்லாருமே கடுமையான விசுவாசிகள். இன்னொன்று பாருங்க, அதிமுகவில் ஜெயிச்சவங்கலாம் தாவேகால போயிட்டு ராஜினாமா பண்ணிட்டு போய் சேர்றான். எதுக்கு? எம்எல்ஏவாக தானே இருக்கான். ஆமாம், அதிமுகவில் தானே இருக்கிற. அப்புறம் ஏன் தாவேகாக்கு போகிறா? ராஜினாமா பண்ணிட்டு கொள்கை பிடிச்சிருக்கா, இல்லாட்டி விஜய் பேச்சு பிடிச்சிருக்கா, இல்லை புஷி ஆனந்த் சிறப்பாக பேசுகிறான்னு பிடிச்சிருக்குதா, இல்லை ஆதவ அர்ஜுன் அதிரடி காட்டுறான்னு பிடிச்சிச்சா? இதில் எம்எல்ஏ இருந்தால் ஒன்றும் கிடையாது, எம்எல்ஏவாக இருந்தாலும் ஒன்றும் கிடையாது. தாவேகால போனால் அங்கே போயிட்டு எம்எல்ஏ ஆகிட்டா ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஏதாவது பார்த்துக்கலாம், தேர்த்திக்கலாம், இந்த எண்ணத்தில் தானே போகிறாங்க. அப்போ ஆளுங்கட்சியிலேயே எம்எல்ஏவா ஜெயிச்சவன் ஒன்றும் இல்லாத தனித்து விடப்பட்ட திமுக கூட போவானா? விரும்புவானா? இதெல்லாம் இந்த ஊடகங்கள் சில பேர் உட்காந்துட்டு டெஸ்கில் உட்காந்து எழுதிட்டு இருக்கிற கதை. சும்மா நரேட்டிவ் தான். அது நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று போட்டு கிளப்பி விட்டுருது, அதுக்கு பின்னாடி 10 பேர் ஓடுவாங்க. 40 லட்ச ரூபா ஏவா வேலு வீட்டில் எடுத்தாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை ஏதாவது ப்ரெஸ் நோட்டு கொடுத்துச்சா? இல்லை. ஆனால் 40 லட்சம் அவரு 1 ரூபா கூட எடுக்கலன்னு, அவரு 1 ரூபா கூட எடுக்கலையா? 40 லட்சம் எடுத்துகிட்டு போனாங்களா? இல்லை என்ன எடுத்துகிட்டு போனாங்கன்னு லஞ்ச ஒழிப்புத்துறை தான் ப்ரெஸ் நோட்டு கொடுக்கணும். அதான ஆத்தென்டிக்கான விஷயம் பத்திரிகையாளர்களுக்கு. அப்புறம் ஏன் அந்த 40 லட்சம் கதை வெளியே வருது? இதுதான் இன்னைக்கு நிலைமை. எதையாவது ஒன்று எழுதிடுவான், வெக்கமே இருக்காது, எழுதிடுவான். நாளைக்கு அது இல்லைன்னு ஆகிடும், ஆனால் கவலைப்பட மாட்டான், வெக்கப்படாமல் வேற எதாவது. பல பேர் டிஎம்கே 180 சீட்டு ஜெயிக்கணும், 190 சீட் ஜெயிக்கணும் எல்லாம் பேசியிருந்தானா? இன்னைக்கு எல்லாம் வெக்கமே படாமல் சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கானா? அதுதான் விஷயம். இல்லை அவங்க ஏவா வேலு மீதான லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய நடவடிக்கை எல்லாமே பழிவாங்கல்னு சொல்கிறாங்க. நான் எதிர்த்து கேள்வி கேட்டார் முதல்வரை, அதனால் மறுநாளே எங்களை பழிவாங்குறாங்க. என்ன எதிர்த்து கேள்வி கேட்டார் நீங்கள் சொல்லுங்கள்? பார்த்தீங்களா சட்டசபையில்? பார்த்தேன். என்ன எதிர்த்து கேள்வி கேட்டார் சொல்லுங்கள். ஞாபகம் இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ உங்களுக்கே இப்போ இவர் என்ன எதிர்த்து கேள்வி கேட்டார்? உதயநிதி
உதயநிதி அந்த அவங்க நம்ம அது ஞாபகம் சாமிகள் இருக்குல்ல? உள்ளவங்க எல்லாம் அது ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. இது ஏன் ஞாபகம் இல்லை? ஏன்னா அவர் ஒன்றுமே பேசல. ஏதோ ஒரு கோரிக்கை ஒன்று வச்சாரு, அவ்வளோதான். இவருன்னா அவ்வளோ பெரிய சொல்லின்னு செல்வரா அவர் கோவம் வரத்துக்கு? சரி, கோவம் வந்தால் ரைடு வரணும்னா அதுக்கு ஏதாவது பூர்வாங்க இருக்கணும்ல. சரி, இந்த கேஸ் எப்போல கேஸு? 22. அப்போ 22 நடந்த கேஸுக்கு ரைடு போகுதுன்னா இவர் மேலே இவர் பேசுனதுக்காக கோவப்பட்டு ரைடு போகிறாங்கன்றதுக்கு எங்கெங்க பொருத்தமாக இருக்கா? சரி, 22ல் இந்த வழக்கு வந்ததில்ல, புகார் கொடுத்தாங்கல்ல, கொடுத்த உடனே இவர் என்ன பண்ணார்? ஏவாவேலு உடனே நைட்டா ரோடு போட்டேன்றதா? அது ஒன்று. அது இந்த சாட்சியத்தை அழிக்கிற வேலை. ரெண்டாவது, 2 டிபார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 12-13 அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? அப்போ 22ல் கொடுத்த புகார் ஒரு ரோடு கான்ட்ராக்டுக்கு 3 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்து ரோடே போடலன்றது புகார். அப்போ இதை செக் பண்ணாமல் சாங்ஷன் பண்ணாமல் அப்படின்னு அதிகாரிகளை பலிகடாக்கி சஸ்பெண்ட் பண்ணாங்களா இல்லையா? அப்போ சம்பவம் உண்மை தானே? அதோடு நிறுத்திக்கிட்டு இவர்கள் முடிச்சுக்கிட்டாங்க. இப்போ வந்த கவர்மெண்ட்டு அது எப்படி அதிகாரிகள்? அப்போ நீங்கள் ரோடு போட்டிங்களே, சாட்சி அளிக்க பார்த்தீங்களா, சாட்சியத்தை கூட்டு சதி பண்ணீங்கல்ல அப்படின்னு அந்த கான்ட்ராக்டரையும் இவரையும் சேர்த்து 11 பேரை ஆக்கி விட்டாங்க. அண்ட் அதர்ஸ் வேற வச்சுருக்காங்க. இதில் எங்கே இவர் இப்படியே பயங்கர கேள்வி கேட்டாருன்னு அப்படி பார்த்தா உதயநிதி மேலெல்லாம் நடவடிக்கை எடுத்துருக்கணும். இவர் சொல்கிற ஃபார்முலா பிரகாரம் பார்த்தா சண்டை அதிகமாக போட்டது உதயநிதி. அவர் கூட இல்லை, இல்லாட்டி சேகர் பாபு கூட இல்லை நடவடிக்கை எடுத்துருக்கணும். சேகர் பாபு மேலே கரெக்டா? இவர் மேலே எப்படி இவர் என்ன பண்ணாருன்னு இவர் மேலே நடவடிக்கை? இந்த உருட்டுலாம் இருக்குதுடா, இதெல்லாம் சுத்தமான நெய்யில் செஞ்ச உருட்டு. இதெல்லாம் 70கள் 80களில் ஜனங்க நம்பியிருந்தாங்க. ஐயோ பாடுறா, எங்கள் ஆள் சட்டசபையில் அவரை பேச விடாமல் திணற அடித்தோன்னா இவரால் ஒன்றும் பண்ண முடியாமல் ரைடு விட்டாங்கன்னு. இப்போ எல்லாமே வெட்ட வெளிச்சம், ரீல் அந்து போச்சு. 22ல் ஜனங்க எல்லாமே பேசுகிறாங்க, என்னென்ன பண்ணேன், ஏது பண்ணேன், எல்லா விஷயமும் இன்னைக்கு உள்ளங்கையில் இருக்குது, செல்ஃபோனில் இருக்குது. இப்போவும் அதே பொய்யை சொல்லுங்கிறாங்க. பார்த்தீங்களா? இதுதான் இவர்களுடைய சாமர்த்தியம். இல்லை, பார்ட்டி ஃபண்டில் இவங்க பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு அதிகமான கோபம் வர காரணம் என்ன? அங்கே இப்போவுமே நிறைய சொல்லியிருந்தா நியாயப்பிரகாரம் அவர் ஆரம்பிக்கும் போதே 2017 இருந்து 26 வரைக்கும் அடிச்சு வச்ச கொள்ளைகள் இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு எதிராக பண்ணது எல்லாத்தையும் தான் நாங்கள் இது பண்ணுறோம் தான் அவர் ஆரம்பிப்பார். 2017 இருந்து தான் ஆரம்பிப்பார். யார் அது? 2017 அதிமுக. அதுக்கப்புறம் பார்ட்டி ஃபண்டுன்ற பேரில் நீங்கள் அடித்த கொள்ளலாம் தெரியும் அப்படின்றாரு. நியாயப்படி 2 பேருக்குள்ள கோவம் வரணும். அவங்க கண்டுக்கவே இல்லை, இவர்கள் சொல்கிறாங்க. பார்ட்டி ஃபண்டுன்றது பொதுமக்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். அரசு அதிகாரிகள், கான்ட்ராக்டாரர்கள், கட்சிக்காரர்கள், பத்திரிகையில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும் பார்ட்டி ஃபண்டுனா என்னன்னு. ஒரு டெண்டரு, ஒரு 500 கோடி ரூபா டெண்டர்னா அதில் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பார்ட்டி ஃபண்டுன்னு போகணும். கொடுத்தாதான் டெண்டருக்குள்ளேயே நீ வர முடியும். உனக்கு டெண்டர் ஓகே ஆகும். இந்த மாதிரி தான் கடந்த காலம் தான் மின்சார ஒரு இது சொல்கிறாங்க. அந்த இவர் எடுத்துங்க, 20 டெண்டரில் 18 டெண்டர் அவர் கொடுத்துருக்காங்க, அந்த சங்கரானந்தன்றவருக்கு. அதெல்லாம் என்ன, அதுக்கு பின்னாடி என்ன இருந்திருக்கும்? எதில் இல்லை, எல்லாத்துலேயுமே குறிப்பிட்ட பர்சன்ட் கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் அப்படின்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தார். அது கமிஷன்றது என்னது? பார்ட்டி ஃபண்டு. அப்புறம் இவர்கள் என்ன சொன்னாங்க? ஏடிஎம்கே கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் இவர்கள் வாங்குறாங்கன்னு குற்றச்சாட்டு வச்சாங்களா இல்லையா? எல்லா இடத்துலையும் பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்குறாங்கன்றது பலரும் பல நேரத்தில் குற்றச்சாட்டு வச்சாங்களா இல்லையா? அறப்போர் இயக்கத்துலேருந்து எல்லாருமே வச்சாங்களா இல்லையா? அப்புறம் என்ன அந்த வார்த்தை என்ன பெரிய எல்லாருக்கும் புரியாத வார்த்தையா இல்லை புதிதான வார்த்தையா? அது எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான் அது. இல்ல, சும்மா அந்த இடத்துல ஒரு வாதம், பார்ட்டி பண்ணா எந்த கட்சின்னு சொல்லு. அவர் தான் சொல்றாரு 2017 இருந்து கொள்ளாட்சின்றாரு, கடந்த ஆட்சின்றாரு. கடந்த ஆட்சி யாருது? அவர் சொல்லித்தானே செய்யறாரு. அப்போ இது ஏன் இப்ப சொல்ல, ஏன் வெள்ளை அறிக்கையில சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆதாரபூர்வமா சொல்ல முடியாது. ஆதாரபூர்வமா எங்க சொல்லணுமோ அங்க சொல்லுவாங்க. ஆதாரபூர்வமா சொல்றதா அந்த எஃப்ஐஆர். ஆதாரபூர்வமா எஃப்ஐஆர் போட்டு ரைடு போய் அதுக்கப்புறம் விசாரணை நடத்தி சம்மன் கொடுத்து பலரை கூப்பிட்டு அவர்கள்ட்ட வாக்குமூலம் வாங்கி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அதை தாக்கல் பண்ணுவாங்க. இதுதான் ஆதாரம். இப்படிதான் போகும். இதான் நடைமுறை. இல்லை, இவங்க ஊழல்ல நாங்கள் ஒழிச்சிருவோம், அந்த மாதிரியான செயல்களில் யார் ஈடுபட்டாலும் அதில் தண்டிக்கப்படுவாங்கங்கிற மாதிரியும் பேசுகிறார். ஆனால் எல்லா ஆட்சி காலத்திலுமே ஆளுங்கட்சி தோத்த உடனே அடுத்து வர்றவங்க இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு எல்லா ஆட்சினா இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நீங்கள் நான் எல்லாருமே பார்த்தது இந்த 2 கட்சி தானே. ஆமா, அதான் இந்த 2 பேரும் 2 கட்சியும் சந்தர்ப்பவாதம் வந்தா தாங்கள் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்கும் தயங்க மாட்டாங்கன்ற மாதிரி இருக்கிறவங்க தான். அப்ப இவர்கள் வரும்பொழுது அந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக வீரவசனம் பேசுவாங்க. ஜெயிச்சு வந்தோன்னா நம்ம அப்போ அப்படின்னு இவங்க 2 பேரும் கூட்டு வச்சுட்டு மக்களை ஏமாத்துவாங்க. டெண்டர் இவர் ஆளுங்க அதுக்கு டெண்டர் கொடுப்பாங்க, இல்லாட்டி பர்சன்டேஜ் போயிடும்.
அதே மாதிரி அவர்களால இவங்களுக்கு டெண்டர் கொடுத்துக்குவாங்க. அவர்களுக்குள்ள வியாபாரம் இது எல்லாமே இருக்கும். அதை நம்ம அரசியல் நாகரிகம்னு சொல்லுவோம். இவர் திருமணத்தில் அவர் கலந்து கொண்டார், அரசியல் நாகரிகம். மணல் விவகாரத்துல ஈடுபட்ட அந்த 3 பேர், கரிகாலன், ரத்னம் அண்டு ராமச்சந்திரன், அதிமுக பீரியட்லையும் செல்வாக்கா இருந்தாங்க, திமுக பீரியட்லையும் செல்வாக்கா இருந்தாங்க. உண்டா இல்லையா? கிறிஸ்டி நிறுவனம், அவர் அவ்வளோ திட்டினாரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது. அந்த நிறுவனத்து மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு வச்சாரு. ஆட்சி வந்தோன்னா அதே கிறிஸ்டி நிறுவனம் தான் அதே ஃபுட்டு இதுதான் சப்ளை பண்ணியிருந்தது, முட்டை சப்ளை எல்லாம். இந்த மாதிரி 100 கதை சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி, ஆனால் இவர்கள் இந்த திராவிட கட்சியே கிடையாது, இவர்கள் புதுசாக வந்தவங்க. இன்னொன்று, இவர்களுக்கு எல்லாமே புதுசு. ஊழல் நாளை பண்ணணும்னு நினச்சா கூட அதுவும் அவங்களுக்கு புதுசு. இப்போ ஒரு ஸ்டேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவர் ஊழல்லே ஊறி போனவர். அவர் என்னடா அப்படின்னு பேசுறாரு, ஒருத்தன்ட்ட பேசுறாரு, லோக்கல்ல ஒரு குற்றவாளி, ஒரு குற்றம் செஞ்சவன்ட்ட ஒரு அமௌண்ட்டு குற்ற செயலில் ஈடுபட்டுருவன்ட்ட கேட்குறாருன்னா, துணிஞ்சு கேட்குறாரு. அவன் இவ்வளோதான் இருக்கா அப்படின்னு மிரட்டி, எனக்கு இவ்வளோ வேணும், நீ கேட்குறது உனக்கே நியாயமாக இருக்குதா, இவ்வளோ கேட்குறிய, 5 கோடி ரூபா கேட்குறியன்னா, கொடுத்தா கொடு, இல்லை சொல்லு, குண்டாஸில் போட்டுருவேன், என்ன சொல்கிற அப்படின்னா, அவன் உதாரணத்துக்கு சொல்கிறான் இதெல்லாம். அப்போ அவன் பயந்து போய், என்ன இருந்தாலும் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு. புதுசாக ஒருத்தர் வர்றாரு, இதுக்கே ஒரு புதுசு. கூட இருக்கிற எஸ்ஐ சொல்கிறாரு, சார் கேளுங்க சார் தைரியமான. அவர் ஃபஸ்ட் டைம் தான் கேட்க போகிறாரு. பயந்து ஒரு 5 லட்ச ரூபா கொடு. அப்போ அவர் இதுக்கு புதுசு, 5 லட்சமா அப்படின்னா, சரிப்பா ஒரு 2.5 லட்சம் கொடு அப்படின்னு. அப்போ இந்த வித்தியாசம் இருக்குதுல்ல, கரை கண்டவங்களுக்கும் புதிய ஆட்களுக்கு. அந்த மாதிரி இவர்கள் இப்போ புதுசாக வந்தவங்க ஊழல் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அவங்க பண்ணணும்னு நினச்சா கூட எல்லாமே புதுசாக அவங்களுக்கு அதிகாரிகள் தான் சொல்லி தரணும். இன்னொன்று, இவர்கள் அவர்களை விட மாறுபட்டு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதை இந்த மாதிரி நம்ம திருப்திப்பட்டுக்கிறோம். எந்த ஆட்சி வந்தாலும் அப்படிதான். எந்த ஆட்சி வந்தது? திமுக போய் அதிமுக வந்தது, அதிமுக திமுக வந்தது. வேற ஏதாவது மாறுதல் வந்ததா? இந்த தடவை தான் மாறுதல் வந்திருக்கு. அதனால இவர்களை பார விடுங்க. என்ன பிரச்சனை? அதிமுக இருந்து எல்லாத்தையும் உள்ள விட்டுக்கினே இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய தனித்தன்மைன்னு இருக்குமா? தாவேகாவுடைய தனித்தன்மை அதுதான் இப்ப எனக்கு சந்தேகமா இருக்கு. எல்லாம் ஊழல்ல தெரித்தவர்கள், இந்த மாதிரி இதுலயே பழக்கமானவங்கள உங்க கட்சிக்குள்ள சேர்த்துக்கிறீங்க. அப்ப அங்க என்ன நீதி, நேர்மை, நியாயம்? ஊழலுக்கு எதிரானது எப்படி நீங்க பண்ண முடியும்? ஊழல் செய்ய விடமாட்டேன், செய்தவர்களையும் விடமாட்டேன்றாரு. ஊழல் செய்ய விடமாட்டேன்றதுல இந்த மாதிரிலாம் விட்டு இருந்தீங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட எழுதி கொடுத்துட்டு வராங்க, இனிமேல் நான் நேர்மையாளர் ஆயிட்டேன், இன்று முதல் தாவேகாவில் இணைகிறேன், இன்று முதல் நான் பைசா சுத்தமாக நான் இருப்பேன்னு சொல்லிட்டா வருவாங்க. அவங்க அப்படின்னா அங்கேயே இருந்துக்கலாம், போயா கொய்யால, நான் அதுக்கு ஏடிஎம்கேல எம்எல்ஏ இருந்துக்குவேன், இதுக்கு எதுக்கு ஓன்ட்ட வரேன், அப்படிதானே யோசிப்பாங்க. அப்போ எதுக்கு ராஜினாமா பண்ணிட்டு உங்கள்கிட்ட வராங்க? இங்கே ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருந்துக்கிட்டு கான்ட்ராக்டு மற்ற விஷயங்கள் அது. அப்போ அதை தடுக்கிற வேலை. கான்ட்ராக்டு நேர்மையாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அங்கே பண்ண முறைகேடுகள் இதெல்லாம் நான் இங்கேயும் பண்ணுவேன் அப்படின்னா, அப்போ நீங்கள் பண்ணால் நீங்கள் உடைச்சா மண் குடம், மற்றவங்க உடைச்சா பொன் குடமா? இன்னொன்று, இவர்கள் ரொம்ப நேர்மையாக பேசிட்டு வந்திருக்காங்க, அதை பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. இதில் எங்கேயாவது நேர்மை தவறுச்சுன்னா மொத்தமாக எல்லாம் சேர்ந்து அடித்து நாசம் பண்ணி விட்ருவாங்க. ஏன்னா இவர்கள் எதிர்த்து திருப்பி அடிக்க தெரியாது. இப்போலாம் பேசுகிறாங்கல்ல, இந்த வேவாவை எல்லாம் பேசுகிறாரு, மிஸ்ஸாவையே பார்த்தவங்கள் நாங்கள். நீங்கள் பார்த்தீங்களா? திமுக பார்த்துச்சு, நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்போ? அப்போ இந்த மாதிரி இந்த பேச்சு, இந்த குற்றத்தை மறைக்கிறதுலாங்கல்ல, ராஜாஜி காமராஜர் ஆண்ட தமிழகத்தில் ஒரு நாதாரி முதல்வராக இந்த மாதிரி திமிர் பேச்சுலாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வராது. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு புதுசு. இவர்கள் அப்படி இல்லையா? நீதி, நேர்மை. ஒரு கேள்வி கேட்டையா சட்டசபையில், மக்களுக்காக கேட்டையா, அதுக்கு போய் ரைடியா அப்படின்னா இதுதான். இப்போ இதை நம்பிட்டு என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா? அதுதான் பிரச்சனை. உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக முடிச்சிருக்கோம்.